அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை, மிக மிக முக்கியமான ஒரு நாள். பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி. இந்த புரட்டாசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியானது 11 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க. அதனால யாருமே எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை நீங்க தவற விட்டுடாதீங்க. பெருமாளோட அருளும் நம்முடைய கஷ்டங்களும் நமக்கு தீர்ந்து மகாலட்சுமி தாயாரோட ஆசி நமக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக உகந்த நாள் நாளைய தினம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்று மாலையே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. இன்னையிலிருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க அந்த விரதத்தை. இன்று, நாளை, அதுக்கு அடுத்த நாள் ஆக 3 நாட்கள் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது அந்த காலத்துல கடைபிடிக்கப்பட்டது. பெருமாளே தன்னுடைய வாயால சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரதங்களிலேயே நான் ஏகாதசியாக இருக்கிறேன். யார் ஒருத்தவங்க ஏகாதசி விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையா கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகி அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நன்மைகள் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் நடக்கிற மாதிரி பெருமாள் பார்த்து பாருங்க. ஸோ நாளைய தினம் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. சனிக்கிழமை அப்படின்னாலே கடன் தீர்ப்பதற்கான மிக உகந்த நாள். அதுவும் பெருமாள் யாரு? உலகத்திலேயே மிக பணக்கார கடவுள். அவரை வழிபட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை எல்லாத்தையும் அவர் முற்றிலுமாக நீக்கிடுவாரு. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு நம்முடைய கடன் சுமையை தீர்ப்பதற்கான மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்க. இதை அனைவருமே செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான். அதனால இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக புரியும். இப்ப வாங்க பதிவுக்குள்ளர போகலாம். இப்போது நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நாளைக்கே தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. முடிஞ்சவங்க நாளைக்கு செய்யுங்க. அப்படி இல்லாதவங்க 3வது சனிக்கிழமை அல்லது 4வது சனிக்கிழமை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு தேவையானது இதை மாதிரி ஒரு சின்ன சொம்பு, பித்தளை சொம்பு, இந்த கலசம்லாம் வைப்பாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. இது பித்தளை இல்லைன்னா வெள்ளி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி வெள்ளி இல்லைன்னா மண் சொம்பு உங்ககிட்ட இருக்குது, மண் குடம் சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதாவது சின்னதாக காம்பேக்டாக இருக்கணும், ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம். பொதுவாகவே இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம ஒவ்வொரு வீடாக போயிட்டு கோவிந்தா வெங்கட்ரமணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அரிசி காசுகள்லாம் அதை மாதிரி போடுவாங்க. இப்போ அந்த பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது அதை ஃபாலோ பண்ணுறீங்களா, அதை மாதிரி இன்னும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அதை மாதிரி நான் யாரையுமே பார்க்கறது கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். அந்த சொம்பில் வரக்கூடிய சில்லற காசுகளை பெருமாள் கோவில் உண்டியலில் போடுவாங்க. அரிசியை பொங்கல் செஞ்சு பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்து அந்த சனிக்கிழமை படைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய ஒரு உண்டியல் வழிபாடு தான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாதவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை கூட காமிக்க முடியாது. அவங்க பெரிய கடன் வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கைமாத்தா நான் ஒரு 10,000 அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன், 5,000 வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் உண்டு. ஆக எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு நம்ம கடன் பட்டு தான் இருக்கிறோம். அந்த கடன் மிக சீக்கிரமாக தீரணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளை வேண்டிக்கிட்டு சனிக்கிழமையில், குறிப்பாக சனி ஹோரை, 3 முக்கியமான நேரங்கள். ஓரையை தெரிஞ்சவன்கிட்ட நம்ம உரசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓரை தெரிஞ்சவனுக்கு எந்த நேரத்தில் எதை செய்தால் அது முழுவதுமாக வெற்றியடையும், எந்த நேரத்தில் எதை செய்தால் அது தோல்வியை தான் தழுவும் அப்படிங்கிறது உண்மையாலுமே தெரியும். சில ஹோரையில் சில பொருள்கள் தொலைந்து போகும் பட்சத்தில் அது நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. சில ஹோரையில் சில பொருள் தொலைந்து போச்சுன்னா அது எந்த திசையில் உங்களுக்கு கிடைக்குன்ற அளவுக்கு ஹோரையில் அவ்வளவு மர்ம விஷயங்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. ஸோ நாளைக்கு சனி ஹோரை காலையில் 6லேருந்து 7, மதியம் 1-2, திரும்ப இரவு 8 to 9. இப்படி நீங்கள் ஒரு சொம்பை நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. மண் சொம்போ வெள்ளி சொம்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெருமாளை அழகாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன அலங்காரம் செய்ய முடியுமோ அலங்காரம் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ சர்க்கரை பொங்கலோ பாயசமோ அல்லது பழங்கள் 2 வாழைப்பழம் தான், வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தான் என்னால் முடியும்னா அதை கூட வையுங்க. பக்கத்தில் இந்த உண்டியலை ரெடி பண்ணி நீங்கள் இதை வைக்கணும். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து அழகாக வந்து ஒரு நாமம் போட்டுட்டு மஞ்சள் நிற துணியை மேலே வந்து இந்த வாய்ப்பகுதியை கவர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. நீங்களே அதை உருவாக்குங்க. அதுக்கப்புறமா இதில் போட வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டு நாளைக்கு இந்த வழிபாடை செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க, அடுத்த வருஷம் புரட்டாசிக்குள்ளார உங்களுடைய கடன் முழுவதுமாக தீருங்க. இப்போது நான் சொன்ன மாதிரியே உண்டியலை நம்ம ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சொம்பு மேலே மஞ்சள் நிற துணி இல்லைன்னா வெள்ளை நிற துணியை மஞ்சளில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. நிழலில் காய வச்சு இப்படி கட்டிடுங்க. நம்மளே ஒரு கட் பண்ணிக்கிட்டோம். நான் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாமம் போட்டிருக்கிறேன். என்கிட்ட வெள்ளை கலரும் அந்த சிகப்பு நிற நாமக்கட்டி கிடையாது. அதனால் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை மாதிரி அழகாக போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னா சனி ஹோரையில் செய்யணும். சனி ஹோரை நேரமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த நேரத்தில் தான் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும். வேண்டிய பொருள்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. இன்றைக்கி கூட நீங்கள் வாங்கி வச்சுடுங்க. நாளைக்கு சனி ஹோரையில் 3 நேரத்தில் வருது. எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில் நீங்கள் பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு என்னுடைய கடன்லாம் பெருமாளே அடுத்த வருஷம் நான் இந்நேரம் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், அதற்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம இதில் போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கே உரிய பச்சை கற்பூரம். இதை ஒரு 2-3 இதில் உண்டியலில் முதல்ல கோவிந்தா வெங்கட்ரமணா அப்படின்ட்டு நீங்கள் இதில் போட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் ஏன் நம்ம சனிக்கிழமையில் பெருமாளுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. புதனுக்கு உரியது. பச்சை பயிரும் வெந்தயமும் நம்ம புதன் பகவானுக்காக நம்ம பயன்படுத்தலாம். புதனோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். ஸோ வெந்தயமும் வந்து ரொம்ப நல்ல தன ஆகர்ஷணத்துக்கு தேவையான ஒரு பொருள். அதனால் அதையும் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மற்ற என்னென்ன பொருள் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். சில பேர் துளசி சேர்ப்பாங்க, அது உங்களோட விருப்பம், நீங்கள் சேர்த்துக்கலாம். முக்கியமானது பச்சை கற்பூரமும் வெந்தயமும். அதற்கு அடுத்தது இந்த 11 ரூபாய் சில்லறையோ அல்லது ரூபாய் நோட்டோ. இந்த 11 ரூபாயை பெருமாளை வேண்டிக்கிட்டு நீங்கள் இது உள்ளார போட்டுடுங்க. இவ்வளோதாங்க. பெருமாளே இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன், கூடிய சீக்கிரம் என்னுடைய கடன் எல்லாம் தீரணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. இதை அப்படியே பெருமாள் முன்னாடி வச்சிடுங்க. சரிங்களா? இப்போ நான் செஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பூஜை அறையில் நின்றுக்கிட்டு நீங்கள் செய்யலாம் அல்லது அமர்ந்துக்கிட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு கையில் சில்லறை காசோ இல்லை ரூபாய் நோட்டோ கிடைக்குதோ நீங்கள் வந்து பெருமாளை வேண்டிக்கிட்டு இந்த உண்டியலில் சேர்த்துட்டு என்னுடைய கடனை நீ தான் தீர்த்து தரணும், அதற்கான ஒரு சூழலை நீ தான் உருவாக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக ஒரு ஆண்டுக்குள் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இப்போது இந்த பணத்தை நாங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் புரட்டாசி மாதம் 1 வருது இல்லையா, அந்த 1ஆம் தேதி இந்த காசு எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போடு. இப்போது நம்ம ரெடி பண்ண உண்டியலை பெருமாள் கிட்ட வச்சாச்சுங்க. நல்ல மனதார வேண்டிக்கோங்க. இப்போ நடுவில் நான் வந்து திருப்பதிக்கு போகிறேன், அப்போ நான் இந்த தொகையை எடுத்துகிட்டு போய் உண்டியலில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செலவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உண்டியில் இருக்கக்கூடிய காசை நீங்கள் தொடவே கூடாது. அதை மாதிரி சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் இதில் காசு சில்லறை காசுகளோ ரூபாய் நோட்டோ போடணும். இது வந்து குறிப்பிட்ட இத்தனை நாளைக்கு நீங்கள் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ எது வேணாலும் நீங்கள் போடலாம். போடும்போதெல்லாம் நீங்கள் வந்து பெருமாளை நல்ல மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய கடனானது மிக சீக்கிரம் தீர்ந்துவிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.